السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. وقال أيضا: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فترد إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உள்ள உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருக்குடையாக வந்திருத்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இங்கே அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்ற நாட்டுமாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், சோதனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் இவைகள் அனைத்தை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து தருகிறானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு மாதத்திலே நம்மை அமரச் செய்திருக்கின்றான். அந்த மாதத்தினுடைய விசேஷம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வாதாரங்களை, வாழ்வியலை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று சென்ற வாரத்திலே அவர்களுடைய மேன்மை மீலாது விழா நிகழ்வை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய வாரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் மிகப்பெரிய நேசம் வைக்க வேண்டும். அந்த நேசம் என்பது நம்முடைய உயிரை விட அது மிகப்பெரிய நேசமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெளிவுபடுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனிதர்களுடைய உயிரை விட மேன்மையானவர்கள் என்பதை, நம்முடைய உயிரை விட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும் என்பதை சூரத்துல் அஹ்ஸாபிலே 6வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி கூறி காட்டுகின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவதற்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கியாமத் நாள் எப்பொழுது வரும் என கேட்குகின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளுக்காக நீர் என்ன தயாரித்து வைத்துள்ளீர் என கேட்க, அதற்கு அவர் பெரிதாக எதுவும் என்னிடத்தில் இல்லை, எனினும் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்குகின்றேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யாரை நேசிக்குகின்றாயோ அவருடன் சுவனத்தில் இருப்பீர்கள் என பதில் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கியது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் நேசிக்குகின்றேன். அவர்கள்
அளவுக்கு நான் அமல் செய்பவனில்லை, எனினும் அவர்களை நான் நேசிப்பதால் அவர்களின் சுவனத்தில் இருப்பேன் என்பதை ஆதரவு வைக்குகின்றேன் என்பதாக ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை வெளிப்பாடாக அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என ஆசைப்பட்ட நபித்தோழர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்து அவர்களோடு சொர்க்கம் இருக்க வேண்டும் என பல நபித்தோழர்கள் ஆசைப்பட்டார்கள். அதிலே ஒரு விஷயத்தை தஃப்சீர் இப்னு கதீரிலே குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு என்னுடைய உயிரை விடவும் என் மனைவியை விடவும் என் பிள்ளைகளை விடவும் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். நான் வீட்டில் இருக்கும் பொழுது அடிக்கடி உங்களுடைய ஞாபகம் வந்ததால் உடனே உங்களை வந்து பார்த்து விடுகின்றேன். இந்த நிலையில் ஒரு விஷயம் என்னை கவலைக்குள்ளாக்கியது. எனக்கு மவுத் உண்டு, உங்களுக்கும் மவுத் உண்டு. எனினும் உங்களின் வஃபாத்திற்கு பிறகு நீங்கள் மற்ற நபிமார்களுடன் உயர்ந்த சுவனத்தில் நுழைவீர்கள், நாங்கள் கீழ்நிலையில் இருப்போம். எனவே இந்த உலக வாழ்வுக்கு பிறகு உங்களை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை என்னை வாட்டுகின்றது என்பதாக அந்த சஹாபி கூறுகின்றார். இதற்கு விளக்கம் தெரியாமல் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை, அதனால் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கூறியவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று மௌனமாக இருந்துவிட்டு சற்று நேரத்திலே அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த வசனம் இறங்குகின்றது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த ஆயத்தை இறக்குகின்றான். قال فبعث النبي ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين என்ற அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். அதுவரை அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு, நீங்கள் யாரை நேசிக்குகின்றீர்களோ அவர்களுடன் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை தஃப்சீர் இப்னு கதீரில் பதிவு செய்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பிலே இதே செய்தி நன்கு திடகாத்திரமான ஒரு சஹாபி கவலையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து, ஏன் கவலையுடன் இருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபியிடத்திலே கேட்க, யா ரசூலல்லாஹ், நான் காலையிலும் மாலையிலும் உங்களுடனே இருக்கின்றோம், உங்களின் திருமுகத்தை தினமும் காண்பதிலும் உங்களுடன் அமர்வதிலும் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஆனால் உங்களின் மறைவுக்கு பின்னால் நீங்கள் மற்ற நபிமார்களுடன் உயர்ந்த சுனையத்தில் நிலைவீர்கள், உங்களை நெருங்க முடியாதவர்களாக மறுமையில் ஆகிவிடுவோமே என்று கவலைப்படுகின்றோம் என்று கூற, சற்று நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்துடன் இறங்கினார்கள் என்பதாகவும் தஃப்சீர் இப்னு கதீரிலே பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் பிரியத்துடன் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு உஹது போரே மிகப்பெரிய சான்று. அந்த உஹது போரிலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 7 அன்சாரி தோழர்கள் மற்றும் 2 குறைஷி தோழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் எதிரிகளுடன் தனித்து விடப்பட்டார்கள். எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்ட அந்த சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு நற்பாக்கியத்தை பெற்றும் தரும் நோக்கத்தில் தமது தோழர்களிடம் கூறினார், உங்களில் யார் எதிரிகளிடமிருந்து இறை தூதரை பாதுகாக்கும் கேடயமாக இப்போது செயல்படுகின்றாரோ அவருக்கு சுவரம் உண்டு என்ற உடனே முதலிலே ஒரு அன்சாரி தோழர் முன்வந்து எதிரிகளுடன் சண்டையிட்டார். இறுதியில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். மறுபடியும் எதிரிகள் சூழ்ந்து கொண்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அதே சுப செய்தியை கூறினார்கள். அதற்கு பின் மற்றொரு அன்சாரி தோழர் முன்வந்து எதிரிகளுடன் சண்டையிட்டார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார். இப்படியாக 7 அன்சாரி தோழர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இறுதியில் அல்லாஹுவின் அருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விரு குறைஷி தோழர்களிடம் கூறினார்கள், குறைஷி தோழர்களான நாம் நமது அன்சாரி தோழர்களுக்கு சரிசமமாக நடந்து கொள்ளவில்லை. அதாவது அந்த 7 பேர் மட்டுமே ஷஹாதத்திலும் சுவனத்தை பெற்றுக்கொள்வதிலும் முந்திக் கொண்டார்கள். ஆக
நாம் இது போன்ற விஷயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் வைக்கக்கூடிய விஷயங்களிலே, அவர்களுடைய சுன்னத்துகளை பேணக்கூடிய விஷயங்களிலே, அவர்கள் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அந்த விஷயங்களை பேணக்கூடிய விஷயங்களிலே நாம் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களுக்கு கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நமக்கும் கற்றுத்தருகின்றார்கள் என்பதை நம்மால் இந்த சம்பவத்திலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு தடவை ஹஸரத் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிரியமான ஒரு அன்சாரி சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதினாவிற்கு வரும்படியும் அங்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு தருகிறோம் என்று கூறி அக்கபாவில் ஒப்பந்தம் செய்தவர்களில் இவரும் ஒருவர். உஹது போர் முடிந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம், உங்களில் யாரேனும் சென்று ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த இடத்தில் குற்றுயிராக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர் இறுதியாக என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு வரும்படி அனுப்புகிறார்கள். ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தபோது ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 70 வெட்டுக்காயங்களுடன் குற்றுயிராக மயக்கமுட்டு கிடந்தார்கள். அந்த 70 வெட்டுக்களில் 12 மட்டுமே அன்னலாரின் விழிப்பு நிலையில் எதிரிகள் வெட்டியதாகும். மீதி அனைத்தும் அன்னார் மயக்கமுற்ற பிறகு வெட்டியதாகும். மயக்கம் தெளிந்த அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி, நான் இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவேன். என் பாசமுள்ள நபிக்கு என் சலாமை கூறுங்கள். மேலும் இத்தகைய ஷஹாதத் எனும் மாபெரும் பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்ததற்காக என் சார்பில் நன்றியையும் கூறுங்கள் என என் நண்பர்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறுங்கள். மேலும் எனது நண்பர்களிடம் கூறுங்கள், நம் தோழர்களில் யாரேனும் உயிருடன் இருக்கும் நிலையில் நம் உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகளில் ஒருவன் நெருங்கினால் அவன் அந்த தோழரின் கண்களில் மட்டுமே உயிர் ஒட்டி இருந்தாலும் சரி, அந்த நிலையில் அவர் நமது நபியை பாதுகாக்க தவறினால் அவரை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறுங்கள் என்றார். இந்த வார்த்தையை கூறிய சற்று நேரத்திலே அவரின் உயிர் பிரிந்தது. இந்த செய்தி நூல் ஜாதுல் மஆத் என்ற அந்த கிதாபிலே பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த பிரியத்தை அவர்கள் புனித உடம்பை கூட அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய உயிரை விட துச்சமாக கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த பிரியத்தை மேன்மையாக கருதினார்கள் அத்தனை சஹாபிகளும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவர்களும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸரத் உஸைத் இப்னு ஹுபைர் என்ற நபி தோழர் தமாஷாக பேசுவார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே அவர் ஒரு தமாஷாக பேசிக்கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டாக அவரது இடுப்பில் ஒரு குச்சியால் குத்தினார்கள். இதன் பின்பு அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், என் இடுப்பில் நீங்கள் குத்திய வலியை ஏற்படுத்தி விட்டீர்கள். எனவே அதற்கு பழிக்கு பழியாக நான் உங்களை அதே போன்று குத்துவதற்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும் என்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை குத்தும்போது என் உடம்பில் சட்டை இருக்கவில்லை, ஆனால் உங்கள் உடம்பில் சட்டை உள்ளதே என்று கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சட்டையை உயர்த்தி காண்பிக்க அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து அவர்களின் புனித மேனையில் முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ், இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அத்தனை சஹாபிகளும் அவருடைய பாசத்தையும் பிரியத்தையும் பல முறைகளிலே பல வழிகளிலே அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் அவருடைய அந்த சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஒரு தடவை ஸவாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு நறுமணத்தை பூசியபடி நான் வந்தேன். அப்போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த போது அவர்கள் கையில் வைத்திருந்த குச்சியை கொண்டு என் வயிற்றில் இடித்து விட்டார்கள். எனக்கு வலித்தது. நான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, என்னை அடித்ததற்கு நான் உங்களை பழிவாங்க வேண்டும் என்றேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வயிற்றை திறந்து காட்டினார்கள். நான் அவர்களின் வயிற்றை முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ், மறுமையில் என் சிபாரிசுக்காக விட்டு வைக்கின்றேன் என்றேன்.
இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிப்பவர்களின் அடையாளங்கள் யார் மீதும் சிறிதும் பொறாமை கொள்ளாமல் யதார்த்தமான உள்ளத்துடன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் யாருக்கும் கிடைக்க மாட்டார் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்மை நேசித்தவர்களாகத்தான் அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் நாம் அவர்களை நேசிக்கின்றோமா என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய சாமானியனும் நினைத்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உன்னால் இயன்றவரை யார் மீதும் எவ்வித காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளாமல் இது இரு, அதுதான் எனது சுன்னத்தாகும் என்ற இந்த நடைமுறையை எவர் பின்பற்றுகின்றாரோ அவர் என்னை நேசித்தவர் ஆவார், என்னை நேசித்தவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களில் யாரும் யாரை பற்றி குறை பேசிவிட வேண்டாம், குறையாக என்னிடம் கூட வந்து சொல்லிவிட வேண்டாம். காரணம், நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற பொழுது யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் விடைபெற நினைக்குகின்றேன் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது மிகப்பெரிய பிரியமுள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு அடியான் சிரமப்படுவதையும் ஒரு அடியானின் குறைகளை கேட்டறிதலும் இது போன்ற விஷயங்கள் தவறு என்பதை அவர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினால் அவருடைய நேசம் என்பது தன்னாலே நமக்கு நிகழ்ந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாம் நேசிப்பவர்களாக இருப்போமேனால் நிச்சயமாக அவர்களுடன் நாம் சுவர்க்கத்தில் இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு ரபீஉல் அவ்வலிலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு தினங்கள் என்பதாக அவருடைய நினைவலைகளை நாம் அலசி ஆராய்ந்து கொண்டு பல வழிமுறைகளிலே பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வாழ்ந்த இந்த மாதத்திலே அவர்கள் கொடுத்த ஏதாவது ஒரு நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியோடு நாம் வாழ வேண்டும் என்பதையே இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதோடு மேலும் நபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன் சுவனவாசி வருகை தருவார் என்றார்கள். அப்போது ஒரு அன்சாரி தோழர் உது செய்த அந்த தண்ணீர் தாடியில் சொட்டி கொண்டிருக்கும் நிலையில் வந்தார். இக்கரத்தில் செருப்பை பற்றி இருந்தார். இடக்கரத்தில் செருப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் பற்றி இருந்தார். மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே கூறினார்கள். மனிதர் அதே கோலத்தில் வந்தார். மூன்றாவது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசியை நீங்கள் காண்பீர்கள் என்பார்கள். அதே போன்றும் அந்த மனிதர் மூன்றாம் நாளும் அதே முதல் நாளை போன்றே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலிருந்து எழுந்தபோது அம்மனிதரை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்தொடர்ந்து சென்று அந்த மனிதரிடம், நான் என் தந்தையிடம் வாக்குவாதம் செய்து 3 நாட்கள் அவரிடம் வரமாட்டேன் என சத்தியம் செய்துவிட்டேன். அந்த 3 நாட்கள் வரை உங்களுடன் தங்கிக்கொள்ள அனுமதிப்பீரா என்று கேட்டார். அதற்கு அந்த அன்சாரி தோழர் சரி என்று பதிலளித்தார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்மனிதரிடம் 3 இரவுகள் தங்கினார்கள். அம்மனிதர் இரவில் எழுந்து வணங்கவில்லை. ஆனால் தூக்கத்தில் விழிப்பு ஏற்பட்டு புரண்டு படுத்தார். அல்லாஹுவை திக்ர் செய்து தக்பீர் செய்து கொள்வார். இறுதியில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பெறுவார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் நன்மையான விஷயங்களை மட்டுமே பேச கேட்டேன். 3 இரவுகள் கடந்த பின் அவரது அமல்கள் மிக குறைவானது என நினைத்து அவரிடம் நான் கூறினேன், அல்லாஹ்வின் அடியாரே, எனக்கும் என் தந்தைக்கும் இடையே கோபமோ வெறுப்போ கிடையாது. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களாக உங்களிடத்தில் சுவனவாசி ஒருவர் வருகிறார் என்று கூறினார். 3 நாட்களும் நீங்கள் தான் வந்தீர்கள். நான் உங்களை செயல்களை கவனித்து நான் உம்மை பின்பற்ற எண்ணி தொடர்ந்து வந்தேன். ஆனால் உமது செயல்கள் எதுவும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. பிறகு எப்படி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்தஸ்தை அடைந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் கண்டதை தவிர வேறெதுவும் இல்லை.
நான் திரும்பிச் செல்ல முயன்றபோது என்னை அழைத்த அவர், நீ கண்டதைத் தவிர வேறொன்றுமில்லை என்றாலும் நான் எந்த மனிதனையும் மோசடி செய்ய வேண்டும் என்று நினைத்ததில்லை. அல்லாஹ் வழங்கிய அற்கொடைகளைக் கொண்டு எவர் மீதும் பொறாமை கொண்டதில்லை என்று கூறினார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதனால்தான் இத்தகைய உயர் அந்தஸ்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று கூறி அவரிடம் விடுபட்டு போன அந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து அவர்கள் சேர்த்து, இது போன்ற நற்செயலினால்தான் இவர் மிகப்பெரிய சொர்க்கவாதி என்பதாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டார் என்பதை அந்த இடத்திலே நமக்கு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்த அந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாகியிருக்கின்றது. இப்படி ஏராளமான செய்திகள் அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதைகளை பின்பற்றி நாமும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அவர்களோடு எப்பொழுதும் பிரியத்தோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நல்லுணர்வை தான் சஹாபாக்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதுபோன்று நாம் வாழ்வோமேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று அவர்கள் மீது மிகவும் அளவுக்கு அதிகமாக பிரியப்பட்டு, அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அன் அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய பெற்றோர்களை விட, மகனை விட, மகளை விட, தன் உயிரை விட மேன்மையாக கருதுகின்ற வரை அவர் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது. அவன் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஒரு முஸ்லிமை போன்று பாசம் வைக்குகின்றானோ அப்பொழுதுதான் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவும் சொன்னானோ, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த அடிப்படையிலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான பிரியங்களை வைத்து அவர்களுடன் சொர்க்கத்தில் ஒற்றுமையாக அவர்களோடு ஒன்றுபட்டு இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமை செய்து புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.